அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பெரிவிழாழியாக்கு என்றும் பாராத செல்வம் அறிவிப்பானை மந்திரமோ தந்திரமோ மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திரிபுரத்தில் சிலை கை கொண்ட போரானை புல் இருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றநாள் போக்கினேனே போற்றாதே ஆற்றநாள் போக்கினேனே. அன்பு சார்ந்த நேயர்களே, ஆடி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை சதுர்த்தசி திதி உள்ள இருக்கு. விடிய கால வரையும் இருக்கு. அதுக்கு முன்னாடி அமாவாசை வந்துடுது. திருவாதிரை நட்சத்திரம் 6:54 வரையும் இருக்கு மாலை. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம். ராகுகாலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சூரியன் கடகத்தில், செவ்வாய் சிம்மத்தில், கேது சிம்மத்தில், சனி ராகு பகவானும் 2 பேருமா சேர்ந்து கும்பத்தில் இருக்காங்க. சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியில் ரிஷபத்தில் இருக்காரு. புதன ஆட்சியில் சந்திரன் குருவும் இணைந்திருக்காங்க. இது ஒரு அருமையான அமைப்பு. அது இதில் இன்றைக்கு கிரகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்காரு. அதே மாதிரி சுக்கிரனும் ஆட்சியில் இருக்காரு, புதனும் ஆட்சியில் இருக்காரு. ஆக 1, 2, 3 கிரகம் ஆட்சியில் சொந்த வீடுகளில் இருக்கு. அது ஒரு பெரிய அமைப்பு. அடுத்து இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. அது ஒரு சிறந்த அமைப்பு. இந்த குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இந்த நாள் அருமையாக இருக்கிறது என்று அன்பான மேஷராசி என்பவர்கள உங்களுக்கு அருமையான நாள். மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க, லாபஸ்தானத்தில். 2ஆம் அதிபதி 2லே இருக்காங்க. அது ஒரு சிறந்த அமைப்பு. குரு 3ல் இருந்தாலும் சந்திரனோட இணைந்த குருச்சந்திர யோகம் என்ற ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க. அதனால் மேஷராசி என்பவர்களே உங்களுக்கு அருமையான நாள் இருக்குது. இந்த நாளையும் நல்லா அமோகமாக இருக்கும், நல்ல நாள். அடுத்து ரிஷபராசி என்பவர்களே உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான நாள் இருக்குது. குரு 2ல் இருக்காரு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு மட்டும் இல்லை, 2 கூடையவரும் அதிலே இருக்காரு. அவரோட சந்திரனும் இணைந்து இருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. அது உங்களுக்கு 10ல் சனியும் ராகும் இருக்காங்க. நல்ல நிறைவான அமைப்பு. ஒரு ராசிநாதன் ஒரு ராசியில் இருக்காங்க. அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள். நல்லதெல்லாம் நடக்கும். உங்களால் முடிஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுறாமல் பண்ணுவோம். இன்னொரு 10 மாதம். அன்பான மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாள் தான். ஆனால் இந்த குருவோட சந்திரன் சேர்ந்ததுனால இந்த பிரச்சனை இருக்காது. குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கார். அதனால் நல்லதெல்லாம் நடக்கும். கவனமாக காயம் நடத்துங்க, நன்மை உண்டு, நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான கடகராசி என்பவர்களை உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் அந்த குரு தனித்து இல்லை. அதனால் சுப விரயங்கள்லாம் நடக்கும், நல்ல விரயங்கள்லாம் நடக்கும். அதுக்குடைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. கவனமாக நடந்துவோங்க, நல்ல காரியங்கள்லாம் செய்வோம். அன்பான சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள், ரொம்ப அமோகமான நாள். உங்களுக்கு குரு சந்திரன் இணைந்து 11ஆம் இடத்துல இருக்காங்க. 11க்குடைய புதனும் அதிலே இருக்காங்க. நல்ல நாள். 7ல் சனி ராகு இருக்கு. மனைவி கணவனுடைய உடல்நிலை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கவனமாக செய்வோம். மிதுன ராசி என்பவர்களை, கன்னி ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, 10ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் 10ல் குரு பரிசை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் 10ஆம் அதிபதி 10லே இருக்காரு. ஒளிசாலம் நல்லா இருக்குது. பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களை உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நிறைவான நாள் உங்களுக்கு. அதனால் குருவ சந்திரன் இணைந்திருப்பது குருச்சந்திர யோகம் என்ற ஒரு யோகத்தை காட்டுது. அது உங்களுக்கு சிறந்த நாள்.
நல்லதெல்லாம் நடக்கும். துளாராசி என்பவர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள். எல்லாருக்கும் மொத்தமாக எல்லா காரியமும் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதிதாக எதையும் செய்யாதீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணணும். தனுசு ராசி என்பவர்களை ரொம்ப சிறந்த நாள், நல்ல காற்று, ரொம்ப இதமான காற்று அடித்து கொண்டு இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களால முடியாது, இது எதுவும் இல்லை. அதுக்கு வாய்ப்புகள் நன்றாக நிறைவாக இருக்கிறது. இன்றும் நாளையும் நல்ல சிறந்த நாள். சனி பகவானும் ராகு பகவானும் 3ஆம் இடத்தில் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு அருமையான அமைப்பு. கவனமாக காரியத்தை செய்யுங்கள். நல்ல காரியம், திருமணம் நடக்கும், வெளிநாட்டுக்கு போகலாம், உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்ணால் கிடைக்கும், குழந்தைகள் ஏற்படும், கல்யாணம் நடக்கும், வீடு கட்டலாம். இப்படியெல்லாம் நிறைய அவங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள் பூரா தனுசு ராசி என்பதற்கு நடைபெறும். மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி இருக்கிறது. 7.5 சனி முடியும் நேரம். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக எந்த காரியத்தையும் யோசனை இல்லாமல் செய்யாதீங்க. பார்த்து நிதமாக பொறுமையாக செய்யுங்க. கும்பராசி என்பதில் உங்களுக்கும் 7.5 தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. குருச்சந்திர யோகம் என்று ஒரு யோகத்தை 2 நாளைக்கு கொடுக்குறாங்க. இன்றையும் நாளையும் இருக்கும். அது ஒரு நல்ல நிறைவான அமைப்பு. மீனராசி என்பதில் உங்களுக்கும் 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதற்கெல்லாம் 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். சனிக்கிழமை விரதமாக இருக்கும், எள்ளு தீபம் ஏற்றுங்க, காக்காய்க்கு அன்னம் வைங்க, சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்கள், கோளறு திருப்பதிக்கு பாராயணம் பண்ணுங்கள். உங்கள் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்லது இறைவன் நல்லது செய்வார். இறைவனுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப சிறந்தது. அன்பான நேயர்களை, நம்ம இப்போ என்ன உலகத்தில் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோதிட நூல்களில் பெரியோர்கள் கூறப்படாத கருத்துக்களை எல்லாம் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது. மூல நட்சத்திரம் ஆகாது அப்படின்னு சொல்லி இது அப்படியே தமிழ்நாடு பூரா பரவி போச்சு. மூல நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் மாமனார் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிசாரம்னு ஒரு மூல நூல் இருக்குது. அதில் ஒரு கவிதை இருக்குது. அவரவருக்கு உள்ள ஆயுசு பொன் பொருள் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினால கர்ப்பத்தில் நிச்சாத்தான் முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் பொன் பொருள் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில், சிவனுடைய அருளினாலே கருவில் நிர்ணயிக்கப்பட்டதை ஒரு மருமக வந்தவொடனே அழிச்சு கொடுன்னு சொன்னால் அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? படித்தவர்கள்லாம் தப்பு பண்ணாதீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க, தவறு நிறைய பண்ணுறீங்க. இந்த இது சும்மா புட்டாத்தனமாக அந்த சொல்கிறாங்களே, அதை நம்பிக்கிட்டு நீங்களும் அந்த மாதிரியெல்லாம் செய்றீங்க. அதுவும் இதில் பெண்கள் ரொம்ப தவறு பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் மூல நட்சத்திரம், ஆயுள நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், சாக நட்சத்திரம், இந்த கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஜாதகத்தில் ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த மருமக வந்தவுடனே மாமனார் பிறப்புலாம், மருமகனுக்கு மாமனாருக்கு பிளட்டு தொடர்பு உண்டா? என்ன கருத்துக்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா பெரிய ஜோடன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது. மூல நட்சத்திரம், ஆயுள நட்சத்திரம் மிக உயர்ந்த நட்சத்திரம். மூல நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் தெரியுமா? ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். மூல நட்சத்திரம் நாம தோஷம்னு சொன்னோம்னா ஆஞ்சநேயருடைய சாபத்துக்கு நாம் ஆகிடுவோம். இதுதான் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, மூல நட்சத்திரத்தன்னைக்கு செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எந்த காரியத்தை நம்ம மூல நட்சத்திரத்தன்னைக்கு செய்தோமையானால் அந்த காரியம் வெற்றியடையும், சிறப்பாக இருக்கும். அன்பான நேயர்களே, படித்தவர்கள் எல்லாம் தவறு பண்ணாதீங்க. சும்மா அந்த கிராமங்களில் நட்டமுட்டியா நிறைய பட்டணத்துலேயும் இருக்காங்க, அறவுரையாக படிச்சுவிட்டு பிரமாதமாக போர்டை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாம் ஒரு தவறான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ அந்த கருத்துக்கள்லாம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அன்பான நேயர்களை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நல்ல படித்தவங்களை நாடுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாம் நடைபெறும். அன்பான நேயர்களை, தவறான சிந்தனைக்கு போகாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு
பெண்கள்லாம் நிறைய அவதிப்படுறாங்க. கல்யாணம் மூல நட்சத்திரத்தில் வந்து அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து நிறைய மூல நட்சத்திரத்தில் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாரும் மாமனார் மாமியோட சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மூல நட்சத்திர ஜாதகம் வந்தால் என்னோட தான் இந்த பக்கத்தில் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து நான் தைரியம் சொல்கிறேன். ஆனால் அதை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிராமத்தில் உள்ள நட்டாம்பட்டி அஜூடர்கள்லாம் யார் சொன்னது, எந்த ஜோசியம் சொன்னால் இதை பொருத்தமே இல்லை, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் உள்ளே போய் பார்க்காம பொருத்தம் இல்லைன்னு சொல்லி மேலெழுந்த வரையாக சொல்கிறான். அதை நம்பிக்கிட்டு இவங்க வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. அன்பான நேயர்களே, மூல நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் தோஷமே கிடையாது. இதை மூல நூலில் பெரியவங்க எழுதவே இல்லை, இதை பற்றி எழுதவே இல்லை. அதனால் அன்பான நேயர்களே, நட்சத்திரங்களை தோஷம் என்று சொல்ல வேண்டாம். எல்லா நட்சத்திரமும் 27 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். அதனால் எந்த நட்சத்திரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அது இறைவன் படைத்தது. அன்பான நேயர்களே, நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை. ஆண் குழந்தையாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும், பெண் குழந்தையாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலான் முருகப்பெருமான் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.